வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு என்னுடைய பதிவில் நிறைய ஆன்மீக கதைகளை போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிக்க நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் இதை விட அருமையான சூப்பரான கதைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம திலோத்தமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். திலோத்தமை யாருங்க? அவங்க தேவலோகத்தில் இருக்கிற ஒரு அழகான அப்சரஸ் தாங்க. அப்சரஸ் அப்படின்னா உலகத்தில் பார்க்க முடியாத பேரழகு. அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன குறைய கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்கினவங்க தான் இந்த தேவலோக மங்கைகள். அப்படி செதுக்கின மங்கைகளை இந்திரன் எப்படியோ நிச்சயம் பூமிக்கு கொடுக்கவே மாட்டான். ஏற்கனவே ரம்பா, ஊர்வசி இவங்கெல்லாம் இந்த மாதிரி படைக்கப்பட்டவங்க தான். இவங்களை யாரையுமே இந்திரன் விட்டு கொடுக்கவே மாட்டான். தேவலோகத்தில் அவங்க எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவலோகமே அதனால தான் பிரகாசமாக இருக்கும். இந்த ரெண்டு மங்கைகள் இல்லைன்னா ஒரு விஷயம் கூட கிடையாதாங்க. யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. தேவலோகத்துக்கு அந்த ஒரு அழகு இருக்கிறதுக்கு காரணமே அந்த மங்கைகள் தான். மூணாவதாக வந்தவங்க தான் இந்த திலோத்தமை. அதுக்கு முன்னாடி, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த சுந்தன், உபசுந்தன் இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரும் ரெட்டையர்கள். ரெட்டையர்கள்னால் இவன் சிரித்தா அவன் சிரிப்பான், இவன் அழுதா அவன் அழுவான், இவனுக்கு பசிச்சா அவனுக்கும் பசிக்கும். இது ரொம்ப அபூர்வமான விஷயம். இவங்க ரெண்டு பேரும் பாசத்தில் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவாங்க. ரெண்டு பேரும் எந்த விஷயத்துக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அரக்க குணத்தில் இப்படி ஒரு உறவு இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அரக்கந்தான், ஆனால் பாசத்தில் மனுஷன் கூட தோற்றுருவான். அந்த அளவுக்கு இவங்க அவ்வளோ பாசமானவங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த சக்தியை யாராலையுமே பிரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பாசம். இதனால் இவங்க ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியம்ன்றதே கிடையாது. எதை செஞ்சாலும் ரெண்டு பேரும் தெரியாமல் செய்யவே மாட்டாங்க. இன்னும் ஒன்று கேட்டால் கூட ஆச்சரியப்படுவீங்க. பசிச்சா கூட ஒரே தட்டில் தான் இவங்க சாப்பிடக்கூடியவங்க. எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகக்கூடியவங்க. இந்த அசுர குலத்தில் கூட நிறைய பேர் இந்த ரெட்டையர்களை பிரிக்க எவ்வளோ போராடினாங்க. ஆனால் அவங்க தான் தோற்று போனாங்க. இவங்க தனித்தனியாக கிடைக்கவே மாட்டாங்க. எப்போவோ ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த அரக்கர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தன் இருந்தாலே நாடு தாங்காது. ரெண்டு பேர் சேர்ந்தா உலகமே தாங்காது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை சண்டை போடுறது, இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறது, இதெல்லாம் இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வும் வர ஆரம்பிச்சுது. என்னப்பா, உலகமே நம்ம கையில் வசமாக மாட்டிக்கிச்சு, நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மளை யாராவது கொன்னுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை வந்தது. இவங்களுக்குள்ளே யோசித்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசினாங்க. நம்ம ஒரு சிறந்த ஒரு தவம் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரும் சிவபக்தர்கள். தவம்னா கொஞ்சம் நெஞ்சம் தவம் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நம்ம உடலை வருத்திக்கிட்டு தவம் பண்ணி இறைவன்கிட்ட வரம் கேட்கணும். இந்த வரம் கேட்குற விஷயம்ன்றது மிகப்பெரிய விஷயங்க. அதை இந்த அசுரர்கள் ஏன் சரியாக செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு பேருக்கும் யோசிக்கிறாங்க, என்ன வரம் கேட்கலாம். இது வரைக்கும் அரக்கர்கள் எப்படி எப்படி வரம் கேட்டிருக்காங்க, எதில் அவங்க மாட்டிக்கிட்டு உயிர் விட்டாங்க, இப்படின்னு எல்லாம் யோசித்து ரெண்டு பேருமே முடிவெடுத்துட்டாங்க. நம்ம இப்படி தான் வரம் கேட்க போகிறோம், இதிலேருந்து மாற்றமே கிடையாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தது இல்லாமல் ரெண்டு பேரும் அதற்குண்டான நாளை குறிச்சிட்டு அந்த நேரத்தில் இவங்க தவம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. நான் வரத்தை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. இந்த வரம்ன்றது மிக பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடியதுங்க. ஆமாங்க, இந்த வரம் நம்ம கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது.
இந்த அசுரர்கள் கேட்டால் மாத்திரம் எப்படிங்க கடவுள் உடனே கொடுக்குறாரு? இவங்க அதுக்காக தங்களை எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்திக்க தயாராக இருந்தாங்க. அவங்களுக்கு இறைவன் தேவை. அந்த இறைவன் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தங்களை எந்த வித துன்பத்தை கூட அவங்க பண்ணிப்பாங்க. அந்த வரம் முக்கியம் அவங்களுக்கு. அந்த வரத்தை வாங்கிட்டா அதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் போடுவாங்க, அது வேற. ஆனால் இந்த தவம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தன் நெருப்பை மூட்டிட்டு அதில் ஒத்த காலில் நிற்க ஆரம்பித்தான், நெருப்பு மேலேயே. இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு அந்த அனல்லையே இருந்தான். இப்படி 2 பேரும் இந்த சுத்தனும் உபசுத்தனும் பல ஆயிரம் ஆண்டு காலம் தவம் இருக்க ஆரம்பித்தாங்க. இந்த தவம்ன்றது இவங்களுடைய உடம்பை வருத்திக்கிட்டு, இதுக்காக ஒரு வேளை தவம் அதிகரிக்கலை, அந்த கூப்பிட்ட நேரத்துக்கு கடவுள் வரல அப்படின்னா இவங்க இன்னும் கடுமையாக்குவாங்க இந்த தவத்தை. நம்ம கூட இவ்வளோ முயற்சி எடுக்க மாட்டோம், கேட்போம். கொடுக்கலன்னா ஐயோ அந்த கடவுள் கேட்டு கொடுக்கலப்பா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இவங்க அந்த தவத்தை கடுமையாக ஆக்கிப்பாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. 500 600 வருஷம் கடவுள் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், இந்த தவத்தை இவங்க சரியாக செஞ்சிட்டாங்கன்னா நம்ம போய் வரம் கொடுக்கணும், வரம் கொடுத்துட்டோம்னா அதனால் வர்ற பிரச்சனையை நம்ம அனுபவிச்சாகணும் அப்படின்ற ஒரு பயம்தான். சீக்கிரத்தில் வரமாட்டாங்க. ஆனால் இவங்களும் விடவே மாட்டாங்க. ஆயிரக்கணக்கு ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரே கொள்கை, அதாவது ஒரே எண்ணம் மாத்திரம்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்காக இவங்க கடுமையாக தவம் இருக்க ஆரம்பித்தாங்க. இந்த தவம் இருக்க இருக்க தேவலோகம் முழுக்க அனல் நிரம்ப ஆரம்பிக்கும். முதல்ல இந்திரலோகம்தான் தாக்கப்படும். அந்த சக்தி எண்ண அலைகள் இந்திரலோகத்தில் போய் தாக்கி இந்திரலோகத்தில் ஒருத்தர் கூட வாழ முடியாத அளவுக்கு அனலாக ஆகிடும். இந்த அனல்னால் இந்திரன் தான் முதல்ல பாதிக்கப்படுவான். உடனே ஆட்களை அமைச்சு கேட்பான், யார் தவம் பண்ணுறா, என்ன விஷயம், என்ன கேட்க போகிறாங்க, முதல்ல என்னுடைய பதவிக்கு எதனா பிரச்சனை வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கப்புறம் அவங்க யாரை நோக்கி தவம் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லுவார் இந்திரன். இந்திரனுக்கு அதுதான் வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போகிறத பற்றி இல்லை, ஆனால் அவன் என்ன வரம் கேட்பானே தெரியாது. ஏன்னா சஸ்பென்ஸாக வச்சிட்ருப்பாங்க வரத்தை. அந்த கடவுளை பார்க்குற அந்த ஸ்பாட்டில் தான் கேட்பாங்க. அந்த தவம் முடிகிற நெருக்கம் இந்த தேவலோகமே அனலாக இருக்க ஆரம்பிச்சுது. இந்த அனலோட வெப்பம் இவங்களால தாங்கவே முடியல. நேராக போயிட்டு இவங்க யாரை நோக்கி தவம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்மா கிட்டேயே போயிட்டாங்க. இந்த மாதிரி, இறைவா உங்களை நோக்கி தான் பூலோகத்தில் 2 அரக்க சகோதரர்கள் ஒத்துமையாக தவம் பண்ணுறாங்க. ஏன்பா ஒருத்தன் தவம் பண்ணாலே அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது இருக்குது, 2 பேரும் சேர்ந்து தவம் பண்ணால் எப்படி நான் வரத்தை கொடுக்கறது, அவங்க எந்த மெத்தடில் கேட்குறாங்கன்னே தெரியாத அப்படின்னு இந்த பிரம்மா பயந்தார். நான் போகலை அப்படின்னார். இல்லை இல்லை, நீங்கள் போய் வரத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. பிரம்மாவும் நேராக வந்துட்டார். என்னப்பா உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பிரம்மா தேவரே எதற்கு வந்துட்டார. உடனே அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும், கடவுள்கள் யாராலையும் நாங்கள் இறக்கக்கூடாது, அப்போது எந்த கடவுளுக்குமே வேலை கிடையாது பாருங்கள். அடுத்தது, இந்த பூமியில் வாழற எந்த மனிதனாலையும் இறக்கக்கூடாது. சரி, இறக்கலை, புதுசாக ஒரு ஆளை உருவாக்கி எங்களை கொல்ல நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கடவுளுக்கு அவங்க வேலை இல்லைன்னா மனுஷனை பார்ப்பார். மனுஷனாலேயும் பண்ண முடியாதுன்னா புதுசாக ஒரு நம்ம நரசிம்மர் மாதிரி இல்லை ஏதாவது புது வகையான ஒரு விலங்காகவோ கடவுளோ பிறப்பெடுத்து அந்த வேலையை செய்வாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் புது வடிவத்தில் எந்த ஒரு உருவத்தையும் உருவாக்கி எங்களை கொல்ல முயற்சிக்கக்கூடாது. சரிப்பா, அந்த வரத்தையும் கொடுத்துட்டேன்.
அடுத்தது எந்த விலங்காலையும் இறக்கக்கூடாது. திடீர்னு சிங்கம் பயங்கர ஆற்றலோடு அழிச்சிடுச்சுன்னா, இல்லைன்னா பறவை ஏதாவது வந்துச்சுன்னா, அதனால் எங்களுக்கு அந்த வரத்தையும் கொடுக்கக்கூடாது. எப்போ வரம் கேட்க போகிறீங்களா இல்லையா? இருங்க, நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒத்துமையான சகோதரர்கள்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் எங்களை நாங்களே கொன்னுக்கிட்டாதான், நான் அண்ணனை கொல்லணும், இல்லை அண்ணன் என்னை கொல்லணும், அப்படி கொன்னாதான் எங்களுக்கு இறப்பு வேணும் அப்படின்னு சபதம் வாங்கிட்டாங்க, வரம் வாங்கிட்டாங்க. இறைவனும் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு யோசனை, இது நிச்சயமாக இவங்க வாழ்நாளில் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசித்தார். இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ணா, நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறோம், கண்டிப்பாக நமக்குள்ள சண்டை வர வாய்ப்பே கிடையாது, இதில் நம்ம இறக்கவே முடியாது, இந்த உலகம்தான் அழியுமே தவிர நம்ம அழிய மாட்டோம், காலம் முழுக்க நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு இடமா இவங்க அழிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. மொத்த தேவலோகமும் பயந்து நடுங்குச்சு. கடவுளோட இடங்களுக்கு போய் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, கைலாயத்துக்கு போய் ஈசனுக்கு துன்பத்தை கொடுத்தாங்க, நம்ம திருப்பார்கடல் போய் விஷ்ணுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க. எல்லா கடவுளும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாங்க. ஏங்க நம்ம பிரம்மாவுடைய சத்திய லோகத்துக்கு கூட போயிட்டாங்க. இப்போ இந்திரனுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. பிரம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, பிரம்மதேவரே, இந்த சுந்தனும் உபசுந்தனும் ரொம்ப அரக்கத்தன்மையாக இருக்காங்க, ஈவிரக்கமே இல்லாமல் நம்ம லோகத்துக்கே வந்துட்டாங்க, இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூலோகத்துக்கு பிரச்சனை கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் தேவலோகத்துக்கு பிரச்சனை என்னும்போது இந்திரனால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் இந்திரன் சொல்லிட்டாரு, பிரம்மா நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரி, நம்ம மயனை கூப்பிடுங்க. மயன் யார் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அழகான விஷயமெல்லாம் உருவாக்கக்கூடியவர் மயன். இவரை பற்றி நான் வர பதிவில் சொல்ல போகிறேன். இந்த மயனை கூப்பிடுங்க. அவர் ஒரு பில்டர் மாதிரி. உருவத்தை செதுக்கிறதும் சரி, மாளிகையை உருவாக்குறதும் சரி, அதில் நிறைய மேஜிக்கல் இருக்கும். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர் செஞ்சது தான் இந்த பாண்டவர்கள் கட்டினாங்களே மாய மாளிகை, அதெல்லாம். அவரை கூப்பிடுங்க. அவரும் வந்துட்டார். பாருப்பா, ஆல்ரெடி இந்திரலோகத்தில் ரம்பா ஊர்வசி இருக்காங்க. புதுசாக ஒரு அழகான பெண்ணு, பயங்கர பிரம்மாண்ட அழகாக இருக்கணும், நீ தான் உருவாக்கணும் அப்படின்ட்டார். அவர் யோசிக்கிறார். சரி, உலகத்தில் காஸ்ட்லியான பொருளெல்லாம் எது எது இருக்குது, விலை உயர்ந்த பொருள் எது? வைரம், வைடூரியம், மாணிக்கம், தங்கம், உலகத்தில் வாசனை திரவியம், இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததோ அதெல்லாம் ஒரு துகள் மாத்திரம் எடுத்து அழகான, ரொம்ப பிரம்மாண்ட அழகான ஒரு பெண்ணை உருவாக்கிட்டார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு விலையுயர்ந்த பொருளே, ஒரு அபூர்வமான பொருளே பயங்கர சக்தியாக இருக்கும்போது ஒவ்வொரு அபூர்வமான துகள்கள் அத்தனையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பா? அந்த பெண் அப்படி ஒரு பேரழகு. இந்த பேரழகு உலகத்தில் இந்த திலோத்தமையை போல யாருமே கிடையாது. அந்த ஒரே ஒரு பெண் தான் உலகத்தில் பெரிய பேரழகு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதாவது மொத்த ஆற்றலும் அந்த மயன் செலுத்தி, அது இல்லாமல் அந்த மயன் அவளை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாம் விலை உயர்ந்த பொருள். அப்போ அவள் எவ்வளோ காஸ்ட்லி பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு பெண்ணை உருவாக்கிட்டார். அவர் உருவாக்கி முடித்தது தான் இந்திரன் அந்த இடத்த விட்டே போல. ஒரு பக்கம் சிவபெருமானுடைய கண்கள் அவளை பார்க்குது. அந்த பெண் உருவானதுமே முதல்ல ஈசனை நோக்கி தான் சுற்றினாங்க. ஈசனுக்கு அந்த பெண் சுற்றுற ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு முகம் தேவைப்பட்டது. இதை புராணம் சொல்லுது. அதுக்காக தான் அந்த 5 தலை உருவாச்சு. அவர் எல்லா பக்கமும் அவளை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தலை உருவாச்சு. அதை பார்த்ததுமே பிரம்மாவுக்கும் அதே மாதிரி ஒரு 5 தலை உருவாயிடுச்சு. அவரும் அந்த பெண்ணை படைச்சிட்டு
இப்படி ஒரு பேரழகா, ஏன்னா அவர் உயிர் கொடுத்தது அவர், படைச்சது மயன். அவரும் இந்த அழகை பார்த்துட்டு அப்படியே மயங்கி போய் நின்றுட்டார். மகாவிஷ்ணுவும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காரு. எல்லாருடைய கண்ணும் அந்த பெண் மேலே தான் இருக்குது. இதை பார்த்த இந்திரன் இந்த பெண் எனக்கானவள், இனி இவ தேவலோகத்திலேயே இருக்கணும், வேற எங்கேயோ நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். என்னுடைய இந்திரலோகம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கணும், இவளுடைய ஆடலும் பாடலும் என்னுடைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்திரலோகத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. இந்திரலோகத்தில் நாளுக்கு நாள் இந்த பெண்ணோட நடனம் அழகாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இங்கே பூமியில் அதிகமாக இந்த சுந்தன் உபசுந்தனுடைய அக்கிரமம் அதிகமாயிட்டே இருந்தது. இவங்களுடைய அக்கிரமம் இங்கே இல்லாமல் மேலுலகம் வரைக்கும் பரவ தொடங்கியது. மக்களுக்கு வாழ முடியல, தேவர்களுக்கு வாழ முடியல. இருந்தாலும் இந்த பெண்ணை விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. கடவுளெல்லாம் சேர்ந்து நம்ம எதுக்காக இந்த பெண்ணை உருவாக்கணும், இவங்கள அழிக்கிறதுக்காக தானே உருவாக்கணும், இதை மாத்திரம் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நீயே கொண்டு வச்சுக்கோ, நீ தேவலோகத்தில் தினமும் உட்காந்து ஆடலும் பாடலும் பாரு, உன்னை யார் வேணான்னு சொல்கிறா அப்படின்னு அவனுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இந்திரனுக்கு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நீ பூலோகம் போமா, நீ எதுவுமே பேச வேணாம், யாருக்கிட்டேயும் சண்டை போட வேணாம், நீ யாருக்கிட்டேயும் விவாதம் பண்ண வேணாம், வெறும் இந்த சுந்தன் உபசுந்தன் காட்டுக்கு வருவாங்க, அவங்க கண் முன்னாடி மாத்திரம் நடமாடு, ஒரு அழகான ஒரு சிரிப்பை மாத்திரம் சிரி போதும் அப்படின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த பேரழகி பூமிக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு சிரிப்பு மாத்திரம் போதும் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த பெண் பூமிக்கு வந்துட்டான். பூமிக்கு வந்துட்டு காட்டில் இந்த அண்ணனும் தம்பியும் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக இவன் நடந்து போகிறான். போனவ திரும்பி 2 பேரையும் பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரித்தான். சிரிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான். இந்த அண்ணனும் தம்பியும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருடைய கண்ணும் எடுக்க முடியல. உலக அழகெல்லாம் பார்க்குற படைக்கிற பிரம்மாவுக்கு கண் எடுக்க முடியல, மகா சிவனுக்கு எடுக்க முடியல, நம்ம இந்திரனுக்கு கண் எடுக்க முடியல, பூமியில் இருக்கிற இந்த அசுரர்கள் கேட்கணுமா, அவங்க பார்க்காத அழகு இல்லை. அதனால் அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது தம்பி சொல்கிறான், அண்ணா இவ எனக்காக பிறந்தவ அப்படின்றான். நீங்கள் எப்படியும் நான் கேட்டால் விட்டு கொடுத்துருவீங்க, எனக்கு இவ கண்டிப்பாக என் கூடவே இருக்கணும்னா அப்படின்றான். இல்லை தம்பி, நான் தான் பெரியவன், எனக்கு தான் இவ அப்படின்றாரு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணினா தான் நீயும் கல்யாணம் பண்ண முடியும், நான் பெரியவன் இல்லையா, எனக்காக விட்டு கொடுத்துரு அப்படின்றான். இவங்க 2 பேரும் அந்த பெண்ணோட கையை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. இவ என் கூட தான் வரணும், இல்லைன்னா இவ என் கூட தான் வரணும். இது இவங்களால விட்டு கொடுக்க முடியல. அந்த போராட்டம் பல நாள் நடந்தது. அந்த பெண் எனக்கு தான் உனக்கு தான்னு. கடைசியில் நீ இருந்தால் தானே இந்த பெண்ணை அனுபவிக்க விட மாட்டேன் அப்படின்னு இவன் அண்ணனை கொல்ல, நீ வாழக்கூடாது, நீ அந்த பெண்ணோட வாழறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அண்ணன் தம்பியையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரும் அழிச்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இந்த ஒரு பெரிய அன்பான சகோதரர்கள் அசுரர்கள் உயிரிழந்தது ஒரு மிகப்பெரிய அப்சஸான திலோத்தமையால் தான். யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய அன்பு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது. ஆனால் இந்த அன்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறக்க வேண்டிய நிலையும் வந்தது. அன்பு வெல்ல முடியாத கோட்டையாக இருந்தது. இவங்களுக்குள்ள யாராலையும் நுழைய முடியல. தேவர்களே யோசித்தாங்க, உள்ளுக்குள்ள ஆசை, அப்படி இல்லைன்னா பொறாமை, இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கோட்டையும் சரிந்து விழுந்துவிடும். இந்த திலோத்தமை என்பவள் உருவாக்கப்பட்டது இவர்கள் அழிவுக்காக தான். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அசுரர்கள் உண்மையாகவே ஒற்றுமையாக இருந்திருந்தா இவங்க யாருமே அழிச்சிருக்க முடியாது. அந்த ஒரு சின்ன ஆசை அது தீபம் மாதிரி எரிய ஆரம்பித்ததுமா இவங்களுடைய அழிவை இவங்களே தேடிக்கிட்டாங்க. திலோத்தமை ஒரு கருவியாக தான் செயல்பட்டாங்க.
அவங்களுடைய மனசை கெடுக்கலை, அவங்க யாரையும் தொடலை, இவங்கக்கிட்ட எந்த பேச்சும் பேசலை, சிரிச்சுக்கிட்டே போனாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த அழகு இவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெறியை கொடுத்துருச்சு, இவங்களுடைய உயிர் போகிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி தாங்க அற்புதமாக நிறைய விஷயத்தை உள்வாங்குவோம், மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்வோம். நம்மளால் வெல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை நிமிஷ நேரத்தில் முடிப்போம். ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றம் அத்தனையும் சிதைச்சிரும். மனசை எந்த காலத்துக்கு கொண்டோ நம்ம இந்த மாதிரி தடங்கள் வர அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம மனசை கலங்க வச்சிடக்கூடாது. நம்மளால் சாதிக்க முடியாததே கிடையாது. ஆனால் அந்த சின்ன விஷயம்தான் நம்மளை மிகப்பெரிய போராட்டத்துக்கு தள்ளிடும். இன்றைக்கி இந்த சுந்தன் உபசுந்தன் கதை உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் இவங்க அன்புக்காக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சின்ன கருவின்ற ஒரு ஆசை, அந்த ஆசையினால் இவங்க இத்தனை நாள் சேர்த்து வச்ச அன்பு போச்சு, ஒரே தட்டில் சாப்பிட்ட அந்த பாசம் போச்சு, அவங்க சேர்த்து வச்ச அந்த சொத்து போச்சு. இவங்க அந்த யாருமே அழிக்க முடியாது அப்படின்ற அந்த சாம்ராஜ்யம் ஒரே நொடியில் அழிஞ்சுது. அது அத்தனைக்கும் காரணம் பேராசை. மனசில் ஒரு ஆணவம், எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஆணவம். அந்த பெண்ணோட அழகு அவங்கள பாதித்ததுனால அந்த மாயைன்றது அவங்களுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி நிறைய வருங்க, நிறைய சாதிப்போம். திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம அத்தனை நாள் சேர்த்து வச்ச நம்மளுடைய அந்த சேவிங் அக்கௌண்ட் மொத்தமாக போயிடும். இது நிறைய விஷயத்தில் நடக்குங்க. அதனால் எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது. உங்கள் கொள்கையில் மாத்திரம் நீங்கள் திடமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த திலோத்தமை மிகப்பெரிய சிவபக்தியாக இருந்து சிவனுக்கு தொண்டு செஞ்சு தேவலோகத்திலேயே வாழ்ந்துருச்சாங்க. ஆனால் இவங்க யாரையுமே அழிக்கலைங்க, இவங்க உருவாக்கப்பட்டாங்க. பேரழகி அப்படின்னா திலோத்தமை மாத்திரம்தாங்க. சில விஷயங்கள் உருவாக்கப்படுறதுக்கு நமக்கு விஷயம் தெரியாது, ஆனால் அது மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு போகும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு கதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்குங்க. அதுக்குண்டான நேரத்தில் இதை அமைதியாக கேளுங்க. இந்த கதை மூலிமா உங்களுக்கு நல்ல அறிவுரையும் கிடைக்கும், ஆற்றலும் கிடைக்கும். அப்படியே பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொரு கதையாக கேட்க கேட்க மொத்த மகாபாரதமும் உங்கள் நுனி விரலில் இருக்கும். நீங்கள் யார் கேட்டாலும் நான் மகாபாரதம் மொத்தம் தெரிஞ்சவ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி வேறு எந்த கதையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.